ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்டார்டர் ரெசிபி பன்னீர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. இது 200 கிராம்ஸ் பன்னீர் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம சிக்கன் 65 மசாலா சேர்த்து போகிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சிக்கன் 65 மசாலா பதிலாக நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துறதா இருந்தால் நீங்கள் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திருக்கோம். இது ஆப்ஷனல் தான். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நிறையா தண்ணி சேர்த்த வேண்டாம். மாவில் நிறையா தண்ணி சேர்த்திட்டோன்னா பன்னீரில் நம்மளுக்கு மாவு ஒட்டாது. அதனால் நீங்கள் பார்த்து நல்லா சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் திக்காக தண்ணி சேர்த்தி நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கலந்தாச்சு. இதில் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பன்னீர் சேர்த்திக்கலாம். பன்னீர் நீங்கள் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பன்னீர் சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். பன்னீரில் உடையாமல் பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து வச்சாச்சு. இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பன்னீர்லாம் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். இப்போ நம்ம பன்னீரெல்லாம் நம்ம இதில் சேர்த்தியாச்சு. இப்போது ஒரு சைடு நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும், இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும். உள்ளே நம்மளுக்கு பன்னீர் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும், வெளியே லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதை ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பரில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு இழுத்துரும். ஃபைனலாக நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் 65 ஈஸியாக வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.